தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் தான். அதுவும் குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தால் பிள்ளைகள் சட்டென்று ஒரு முடிவெடுப்பார்கள். ஒன்று வீட்டை விட்டு கோச்சிட்டு ஓடிப்போறது, இன்னொன்று வீட்டில் இருக்கிற மருந்து குடிச்சு உயிரிழப்பு. அப்படின்னு சொன்னா ஒரு கயிறு கிடைச்ச தூக்கி தொங்கி செத்து. இதுதான் இன்றைக்கு உலகத்துல பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம செத்துட்டா நமக்கு பின்னாடி பலவிதமான காரியங்கள் இருக்குது. அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டமும் தீர்மானமும் இல்லாததுனால்தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு மனிதர்கள் வருகிறார்கள். பெண்கள் தான் அப்படின்னு சொன்னா ஆண்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு சேர்ந்த தள்ளப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய காலம் வருவதற்கு முன்பதாக மனிதன் மறிக்க கூடாது. வேணாம் சொல்லுவோம். நமக்கென்று ஒரு காலத்தை தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ என்னைக்கு உலகத்துல பிறக்கின்றாயோ இறப்பதற்கும் ஒரு காலத்தை தேவன் குறித்து வைத்திருக்கின்றார். அந்த காலம் வரும் வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, அது போராட்டம் நடந்தாலும் சரி, வியாதிகள் வந்தாலும் சரி, அனுபவித்துத்தான் ஆகணும். அதனாலதான் சங்கீதக்காரன் தன்னுடைய 90வது சங்கீதத்தில் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றன வருஷங்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினாலே 80 வருஷம். அது எப்படி இருக்கும்? வருத்தமும் சஞ்சலமும் இருக்கும். இப்படி வந்துச்சே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. நமக்குன்னு குறிக்கப்பட்ட அந்த மரண காலம் வரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மனிதனுடைய முடிவு எப்படிப்பட்ட ஒரு முடிவு என்பதை வசன ஆதாரங்களோடு கூட நம்ம பார்க்கலாம். வாசித்ததான மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது யூதாஸ் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். அதாவது தூக்கு போட்டு செத்தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த 2 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இதில் முரண்பாடுகள் இருக்கிறது பார்க்க முடியும். மத்தேயு எழுதுகின்ற பொழுது அவன் 4 கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே லூக்கா எழுதுகின்ற பொழுது அவன் எப்படி எழுதுகிறான்? அவன் வயிறு பிடித்து குடல்களெல்லாம் சரிந்து கீழே விழுந்து செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
போட்டு செத்துட்டான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆகிற பொழுது அந்த சரீரம் என்னவாகும்? அழுகும், அப்புறம் நாற்றம் அடிக்கும், அப்புறம் ஊதும் இல்லையா? காற்று உள்ள போய் இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி கணம் எடுத்துடும், வெயிட் போடும். இப்ப இது வெயிட் போட போட இது போட்டிருக்கிற இந்த கயிறு என்ன ஆகும்? நெருக்கும். அப்படி நெருக்கின்ற பொழுது அந்த வெயிட்டினுடைய அந்த பார் தாங்க மாட்டாம அது என்ன செய்யும்? ஏற்கனவே அழுகி போச்சு. அப்ப என்ன செய்ய கீழே அந்த சரீரம் விழும். விழும்போது என்ன ஆகும்? வெடி. அப்போ குடல் என்ன செஞ்சுட்டு சரிங்களா? ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவ்வளவுதான். மத்திய கேட்டது வரைக்கும் 400 சத்தால் அப்படின்னு எழுதினாரு. லூக்கா எழுதுகின்ற பொழுது அவர் என்ன கேட்டாரோ என்ன பார்த்தாரோ அதன் பிரகாரம் அவர் என்ன செய்யறாரு எழுதுகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மோசமான ஒரு மரணம் தான். இந்த மரணம் அவனுக்கு வந்திருக்க கூடாது. ஆனாலும் அவன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சந்திக்கும்படியாக ஒரு சூழ்நிலை எடுத்து சென்ற இடத்துல வந்ததை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல யூதாஸ் நினைத்தது ஒன்று, நடந்ததோ வேறு விதமாக இருந்தது. அந்த நடந்த சம்பவத்தை அவனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை இல்லைங்களா? அவன் என்ன நினைச்சான்னு சொன்னா, இயேசுனாலே மறைஞ்சிடுவாரு அப்படின்னு நினைச்சான். அது அவனுடைய தப்பான ஒரு கணக்கு. அதுக்கு ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 59வது வசனம். அப்பொழுதே அவர்கள், அதாவது இயேசுவின் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அவங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மறைகிறதை பார்க்கிறோம் இல்லையா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம் 36வது வசனம். ஒளியானவராகிய நான் உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவர்களை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். இந்த வசனங்கள் நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். உதாரணத்துக்கு 2 வசனங்கள் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து சில நேரங்களிலே நம்முடைய கண்களுக்கு மறைகிறவராக இருக்கின்றார். அப்ப இந்த சம்பவத்தை யூதாஸ் என்ன செய்யறான்? அனைத்து முறை பார்த்ததுனால அவன் நினைச்சான், இந்த காட்சி கொடுக்கப்படுற அந்த நேரத்துல இயேசு செஞ்சுவாரு, மறைந்து விடுவார் அப்படின்னு அவன் நினைச்சான். அந்த நினைப்பு தான் குழப்பம் இல்லையா? அவன் எதிர்பார்த்து ஒன்று நடந்தது ஒன்றாக மாறிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக இவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக அங்கீகரிக்கவில்லை. இயேசுவை ஆண்டவராக என்ன செய்யாம அங்கீகரிக்கல. வசனங்களை வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 22வது வசனம். மிகவும் துக்கம் அடைந்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். கடைசி பஸ்கா பந்தி நடந்து கொண்டிருக்கிற வேளையில இல்லையா, அவர் அநேக காரியங்களை சீசர்கள் மத்தியில பேசிக்கொண்டு வருகிறார். அப்படி பேசிக்கொண்டு வருகிற வேளையில
அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே போஜன பண்டிகையில் அவர் உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றார். உங்கள் இந்த 12 பேர்ல ஒரு நபர் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். எல்லா சீசர்களும் அந்த இடத்துல என்ன செய்றாங்க? ஆண்டவரை நோக்கி கேட்கிறாங்க. 22ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்ட உடனே சீசர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க? ஆண்டவரே அப்படின்னு அழைக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எல்லா சீசர்களும் ஆண்டவரே நானா அந்த மனிதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன? என்னோட கூட இந்த பாத்திரத்துல இந்த தாளத்துல கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று அங்கே சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிப்பார். மனுஷகுமாரன் இந்த வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகியும் எந்த மனுஷனாலே மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் உலகத்துல பிறக்காமல் இருந்தா அவனுக்கு நலமாக இருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த மனுஷன் உலகத்துல பிறக்காமல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா அவனுக்கு நடக்க ஒரு சம்பவம் அவனுக்கு தெரியும். அவன் இப்படித்தான் சாவான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் இந்த மனுஷன் பிறக்காமல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்து வாசிமா, யூதாசும் அவரை நோக்கி, ரவி நானோ என்றான். நீ சொன்னபடிதான் அப்படின்றார். இந்த இடத்துல எல்லா சீசர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி கூப்பிட்டாங்க? ஆண்டவரே கூப்பிட்டாங்க. ஆனா யூதாஸ் இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று கூப்பிடவில்லை, ரவி என்று கூப்பிடுகிறார். ரவி என்று சொன்னால் போதகரே, வாத்தியாரே, வாத்தியார் போத டீச் பண்றவங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல அவன் போதகரே சொல்லி ஆண்டவர் அழைக்கிறான். ஆண்டவர்னு சொல்லி அவன் என்ன செய்யவில்லை? அழைக்கவில்லை. அப்படின்னு சொன்னால் இந்த யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது இல்லையா? அப்போ இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தை வாசிக்க. உடனே யூதாஸ் காரியோத் அவன் இயேசுவிடத்தில் வந்து ரவி வாழ்க்கை என்று சொல்லி முத்தம் செய்தான். இது கெச்சமன தோட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவும் இல்லையா, பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 சீசர்களும் ஜெபிக்கிறதுக்காக இந்த தோட்டத்துக்குள்ள போயிருக்கிற வேலையை அவங்க ஜெபித்து முடித்து இல்லையா, இயேசு கிறிஸ்து வந்து இவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்களை வந்து எழுப்புறாரு. எப்பா எழுந்துருங்க. 3 தடவை அவங்க வந்து தட்டி எழுப்புறாரு. போதும், தூங்கினது போதும், என்னை கைது பண்ணும்படியாக வந்திருக்கிறாங்க, எழுந்துகொள், என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், எழுந்துங்கப்பா, 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த சீசர்கள் மத்தியிலே வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி பேசிக் கொண்டிருக்கிற வேளையில காட்டி கொடுக்க ஆயத்தமாயிருந்த யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து எப்படி அழைக்கிறான்? ரபி அழைக்கிறான். அப்பயும் அவன் ஆண்டவன் சொல்லி சில அழைக்கவில்லை. அதெல்லாம் கவனமா கேட்க. அவன் இயேசு கிறிஸ்துவை ரபின்னு அழைத்ததினாலே அவன் இயேசு ஆண்டவர் என்பதை அவன் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை என்பது இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெரிகிறது. அவன் முத்தத்தினாலே காட்டி கொடுப்பான் என்றும் வேத வசனம் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே இயேசுவால் காட்டி கொடுக்கிற பார்க்கிறோம். இந்த யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவின்
கிறிஸ்துடைய 12 சீசர்களிலே ஒருவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து போற இடங்களுக்கெல்லாம் அவன் சென்றான். அவனுக்கு போற இடத்திலெல்லாம் வயிறு நிறைய நல்ல சாப்பாடு கிடைச்சது, நல்ல பணமும் கிடைச்சது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோடே கூட இருந்து அனுபவித்தான். பல அற்புதங்களை கண்டான், அதிசயங்களை அவன் பார்த்தான். இவ்வளவு காரியங்களை அவன் கண்டும் அனுபவித்தும் இயேசு கிறிஸ்துவை அவன் ஆண்டவராக அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அங்கீகரிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு கேள்வி கேட்கலாம். நம்முடைய பேர் கிறிஸ்துவ பேர், நம்முடைய தாய் தகப்பன் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்கள். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. நம்ம ஜெபிக்கிறவங்க தான், நம்ம வேதம் வாசிக்கிறவங்க தான், சர்ச்சுக்கு போறவங்க தான். ஆனால் இந்த ஆத்மாவுக்குள்ள கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அநேகர் கடமைக்காக வருவதும் போவதுமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையால் இன்றைக்கு 99% உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியா இருக்கிற பிசாசனுடைய காரியங்களை ஜெயிக்க கூடாதபடிக்கு மனிதன் விழுந்து விடுகிறவனாக காணப்படுகின்றான். இல்ல, அதுதான் உண்மை. அப்போ இயேசு கிறிஸ்துவோடே கூட இருந்தவன், பல அற்புதங்களை அடையாளங்களை கண்டவன், அவர் நிமித்தம் நிறைய சாப்பாடுகளையும் பணத்தையும் பெற்றவன் இந்த யூதாஸ் காரியர். ஆனாலும் இயேசு கூட இருந்தாலும் அந்த கிறிஸ்து அவனுக்குள் இல்லாத ஒரு நபராக இந்த யூதாஸ் காரியர் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் மணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொல்கிறான். பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்ததான காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார். அதுக்கு முன்னாடி அல்ல 11ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்து சொன்னா மார்த்தல் மரியாள் வீட்டிலே நடந்த சம்பவங்களையும் அவர் என்ன செய்தார்? பேசிக்கொண்டு அவர் வருகின்ற இங்கே பார்க்க முடியும். இப்போ அவங்க அந்த மார்த்தல் மரியாள் வீட்டிலே ராவுண்டு பண்றத இந்த இடத்துல பார்க்க முடியும். இரவிலே போய் அங்கே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பந்தி இருந்ததுல உயிர்த்தெழுந்த லாசருவும் அந்த பந்தியில அந்த கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த நேரத்துல அந்த மரியாள் செய்யற காரியம் என்ன? ஒரு விளைவிக்க முடியாத நலதம் என்னும் தைலத்தை அவர் பாதத்துல ஊற்றி தன் தலைமயிரால துடைக்கிறத பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை யூதாஸ் காரியர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வீடு முழுக்க இந்த தைலத்தினாலே பரிமளித்துக் கொண்டிருக்கிறது. கபகமகம என்று சொல்லி வாசனை வீசிக் கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த சூழ்நிலையில அந்த 4ஆவது வசனத்தை வாசிக்கணுமா? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன அப்படின்னு ஒரு கேள்விய அங்க கேட்கிறான். விளைவியல்ல தைலத்தை கொண்டு வந்து உடைச்சு இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல கொண்டு போய் ஊத்துறியம்மா, இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்ப அந்த இடத்துலயும் இந்த யூதாஸ்
ஒரு சாதாரண ஒரு மனிதனாகவே அவன் நினைக்கிறான். இந்த விலை மதிக்க முடியாத இந்த தைலத்தை விற்று யாருக்கு கொடுக்கலாம்? தரித்திரருக்கு கொடுக்கலாம். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதனால 6ஆம் வசனத்துல அதுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அவன் இல்லையா தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு சொல்லாமல் மேற்கூட்டியா சொல்றான், முதற்கனவோட சொல்றான். ஆனா உள்ளத்துக்குள்ள அவனுக்கு அந்த நினைப்பு இல்லை. அவனுடைய நினைப்பு என்ன? அவன் ஒரு திருடனாக இருந்தபடினால, பணப்பைய அவன் சுமக்கிறவனாக இருந்தபடினால இப்படி சொன்னான். ஆங்கில வேதாகமத்துல இது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. He was a thief and had the bag and what was put therein அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. அதாவது அவன் பணத்தை எடுக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுமக்கிறவனாக இல்லை, சுமக்கணும், அது அவனுடைய வேலை, சுமந்துதான் ஆகும். ஆனால் அந்த பணத்திலிருந்து அவனை எடுக்கிறவனாக இருந்தான். அவன் ஒரு திருடன் என்பதை வேதம் சொல்கிறது. இரண்டாவது, அந்த பணத்தை அவன் நினைச்சான் எடுக்கிறவனாக இருந்தான். தேன் எடுக்கிறவன் தேன் கையில போட்டா என்ன செய்வான்? சொல்லுங்க, நக்குவான் இல்ல, அவங்க கை சும்மா இருக்க. அது மாதிரி பணம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? பணத்துல கை போடத்தான் செய்வாங்க. இது ஒரு உதாரணம் தான், ஒரு பழமொழி தான். அப்ப யூதாசும் இந்த இடத்துல அந்த விளைவிக்க முடியாத தைலத்துடைய மதிப்பை பற்றி கவலைப்படவில்லை. அவன் ஒரு திருடனாக இருந்தபடினாலே, அவன் பணத்தை அதிலிருந்து எடுக்கிறவனாக இருந்தபடினாலே அவன் என்ன செய்யான்? இந்த காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பணத்தை அவன் எடுக்கிறவனாக இருந்தான். அடுத்து அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் என்ன செய்தான்? புகுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, இங்க அவன் முதலாவது அவன் திருடனாக இருந்தான், பணத்தை எடுக்கிறவராக இருக்கிறான். இங்க இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்ப இந்த யூதாஸ் காரியத்துக்குள் யார் புகுந்தது என்று சொன்னால் சாத்தான் புகுந்து போறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்புறம் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி இவன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறான், சாத்தான் எப்படி இவனுக்குள்ள புக முடியும்? யூதாஸ் காரியத்துல எப்படி சாத்தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இயேசு கிறிஸ்து கூட இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குமா? இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொன்னா சாத்தியமே. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்டே யார் போனது? சொல்லுங்க. சாத்தான் போனா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் புறப்பட இறங்கினார். இவர் என்னுடைய இயேசுகுமாரன், இவரை பிரியமாயிருக்கிறேன் சொல்லி அவர் சாட்சி கொடுத்தார் இல்லையா? சாட்சி கொடுத்த பிற்பாடு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்ப இந்த சூழ்நிலையில சாத்தானவன் அவரை சோதிக்கும்படியாக வருகிறான். 40 நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்திலே அவர் இல்லையா உபவாசித்து ஜெபிக்கின்ற அந்த சூழ்நிலையை அறிந்த சாத்தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இல்லையா 3 கேள்விகளை கேட்டு அவரை மடங்கடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சாத்தானவன் போகும் பொழுது, இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலும் என்னுடைய மத்தியிலும் சாத்தான் வருவதற்கு லகுவான ஒரு காரியமாக அமையும் அல்லவா? நிச்சயமாக அவன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவனாக இருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க உள்ள இருக்கணும். அவன் இல்லாத பட்சத்துல சாத்தான் உள்ளே வருவான். ஏன்னு சொன்னால்
வாக்கினாலே பிசாசுடைய அதிகாரங்களை எடுத்துக் கொடுத்தவர். ஆகையால் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக இந்த உலகத்திலே நடமாடிக் கொண்டிருந்தார். அப்ப அவரோடு கூட இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அவரை போலவே இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவரை போல அவன் இல்லை. அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். அதனால்தான் சாத்தான் அவனுக்குள்ளாக பேசினான் போறத நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனம். அந்த லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்துல கூட இல்லையா, அதை சாத்தான் புகுந்ததாக லூக்கா எழுதினாரு. எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இப்படி வார்த்தைகள் வருகின்ற பொழுது கூட யூதாஸ் நினைச்சிருக்காங்களா? மனம் திரும்பி இருக்கலாம். அவன் மனம் திரும்பவே இல்லை. அதான் சொன்ன அவனுடைய நினைப்பு என்ன? இயேசுநாதர் கூட நல்ல சாப்பாடு கிடைக்கும், இயேசுநாதர் கூட நல்ல வருமானம் கிடைக்கும். இதைத்தான் இந்த யூதாஸ்காரி நம்பி இருந்தான். ஆனால் அவனுக்குள் இயேசு கிறிஸ்து இல்லை. ஒரு எச்சரிப்பை முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். அப்போ கூட அவன் மனம் திரும்புவான் பார்த்தா அவன் மனம் திரும்பல. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 70வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு சீசர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். இல்லையா? இவன் காட்டி கொடுப்பதற்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சீசர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களை தெரிந்து கொண்ட பிற்பாடும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார்? பிசாசாக இருக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த யூதாஸ் காரியத்துக்கு இடையில் சொற்களுக்கு தீர்க்கணும், உணர்வு இல்லாதவனாக இருக்கிறான். அப்பொழுதே இந்த எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு அவன் மனம் மாறியிருந்தால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் அப்பவும் இந்த யூதாஸ் காரியம் என்ன செய்யவில்லை? மனம் மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த யூதாஸ் காரியத்தை பேசினார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக் கொண்டு வந்தேன். இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனவனே அல்லாமல் ஒருவனும் கெட்டு போவை. தன்னுடைய சீசர்களை குறித்து பிதாவோடு கூட தேவன் பேசுகின்றதான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீ இந்த உலகத்தில எனக்கு தண்ணீரை இந்த மனிதர்கள் சீசர்களை குறித்து அவர் இடத்தில் சொல்கிறார். நான் உங்களோடவே கூட உலகத்தில் இருக்கி அவர்களை நாமத்தினாலே காத்துக்கொண்டு நீர் எனக்கு தந்தவர்களை நான் என்ன செய்தேன்? காத்துக்கொண்டு வந்தேன். இந்த 12 பேரையும் நான் ஒவ்வொரு நாளும் கண் கருத்துமாக கண் இமை போல கண்ணின் மணியை போல இவர்களை நான் பாதுகாத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் என்ன செய்வான்? கெட்டு போனானே அல்லாமல் மற்ற யாரும் கெட்டு போகல. 11 பேர் கெட்டு போகலையா? ஒருத்தர் மட்டும் கெட்டு போனான். அதைத்தான் சொல்றேன். அவனுக்கு கேடு வந்துருச்சு. அவன் கேடான சிந்தை அவனுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அவன் கேடான காரியத்தை அவன் செய்ய போறான் அப்படிங்கிறத கிறிஸ்து முன்பதாக உணர்ந்தவராக நடத்த சொல்றார். கேட்டின் மகன் கெட்டு போனான். யார் கேட்டின் மகன்? பிசாசுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கேட்டின் பிள்ளை. பிசாசுனா கேட்டின் மகன். அந்த கிறிஸ்துக்கு ஒரு பேரு கேட்டின் மகன் அப்படின்னு ஒரு பேரு. அப்ப கேட்டின் மகன் கேட்டு போனான். யார் கேட்டின் மகன்? பிசாசுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கேட்டின் பிள்ளை. பிசாசுனா கேட்டின் மகன். அந்த கிறிஸ்துக்கு ஒரு பேரு கேட்டின் மகன் அப்படின்னு ஒரு பேரு.
அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் யூதாசை குறித்து சொல்கின்ற பொழுது இவன் ஒரு கேட்டின் மகனாக கெட்டு போக தீமைகளை கொண்டு வருகிற கேடான எண்ணங்களை உருவாக்குகிற பிசாசனுடைய மகனாக இவன் இருக்கிறான். இவன் ஒருவன் மாத்திரமே கெட்டு போனான், மற்றவர்கள் யாரும் கெட்டு போகவில்லை என்று இயேசு கிறிஸ்து அந்த 11 சீசர்களை குறித்து சாட்சி சொல்கிறது இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல யூதாசனுடைய சாட்சியும் கெட்டு போச்சு என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ உலகத்துல கேட்டின் மகன் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அருகாமையிலே இருந்து நம்மளை கேடான சிந்தனைகளுக்குள்ளாக கேடான காரியங்களுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு போவதற்கு நம்ம என்ன செஞ்சோம்? இடம் கொடுத்தோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோமருக்கு நிறுவனம் 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 3 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். 24வது வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார். இவங்களுடைய சிந்தனைகள் அசுத்தமான சிந்தனைகளால் இருந்ததினாலே இழிவான ஆதாயத்திற்கு இச்சைகளின் நிமித்தம் ஆசைப்பட்டதினாலே தேவனை எதற்கு ஒப்பு கொடுத்தார்? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26வது வசனம், நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறதோ, அதற்கு ஏற்ற பிரகாரம் தேவன் நம்மை எழுதினாரு, ஒப்பு கொடுக்கிறார். 28வது வசனம், தேவனை அறிவிப்படுத்திக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லா இருந்தபடினாலே தகாதவரை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். போதுமா? நம்ம நினைக்கிறோம் இவன் ஏன் இப்படி செய்யறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த வசனத்துக்கு மூணு வசனத்தை நீங்க வாசித்தீங்களா? நம்ம சிந்தனை எப்படி இருக்கிறதோ, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, அந்த எண்ணத்தின் பிரகாரம் தேவன் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல கேட்டின் மகன் என்று சொல்கின்ற பொழுது இந்த இடத்துல வேதவசனம் சொல்கிறது, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். காரணம், அவனுடைய சிந்தனை கேடானதாக இருந்தபடினாலே இந்த யூதாச அந்த கேடான காரியங்களுக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறத பாருங்க. உலகத்தில் இருக்கிற அநேகர் இந்த 3 வசனம் சொல்கிற பிரகாரம் என்ன செய்றாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடவுள் ஒப்பு கொடுத்தார். அதனால இன்னைக்கு உலகம் பாவத்துல அக்கிரமத்துல அது நிறைவி வழிந்து கொண்டிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக என்ன செய்து இருக்கிறது. யூதாசுக்கு தேவை அந்த காய்வா அண்ணா காவா சங்கத்தினர் கொடுத்ததான அந்த வெள்ளிக்காசு மாத்திரமே. ஏன்னா பணம் ஆசை, பணம் கையில வச்சிருக்காங்க இல்லையா, அவனுக்கு தேவை வெள்ளிக்காசு. இந்த வெள்ளிக்காசு நிமித்தம் ஆண்டவரை காட்டி கொடுத்துன்னு சொன்னா அவங்க பிடிக்க வர நேரத்துல அவர் மறைஞ்சிடுவாரு அப்படிங்கிற ஒரு கேடான எண்ணத்தை இந்த யூதாசு காரியத்தை என்ன செஞ்சிருந்தான்? அவன் வைத்திருந்தான். 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி ஆயிடுச்சு. 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அது அநேக வேதனைகளால தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பணத்தினால என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு நீங்க பணத்தை கொண்டு பலவிதமான காரியங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். வேணும் எச்சரிப்பாய் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது. பண ஆசை எல்லா தீமைக்கும் உன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கேடான செயல்பாடுகளுக்கும் தீமையான காரியங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலைக்கும் நீ தள்ளப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் பண ஆசை. இந்த பண ஆசையை நீ இச்சித்ததுனால உனக்குள் இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை
பக்தி, பயம், உனக்குள்ள அது இல்ல, சுத்தமா இல்ல. அப்படியே வேதம் சொல்லுது, வழுவி விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால நீங்க இப்படி போனதுனால உன் வாழ்க்கையில வேதனை, கஷ்டம், துன்பம், பாடுகள் என்பதை நீ என்ன செய்யற, அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற, குத்தி கொள்கிறார்கள் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கை கொடுக்கிறது. அநேகருடைய நிலைமை இதுதான். நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். மனசாட்சி இல்லாம விசுவாசத்தை செஞ்சாங்க விட்டு விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அநேக இருக்கிறாங்க. வாசிக்க 1 தீமோத்தேயு 1 18, 19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகர் தங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். கடவுளுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். அதனாலே சொந்த ஆதாயத்துக்காக இயேசுவை யூதாஸ் காரியத்தை காட்டிக் கொடுத்தார். துணிகரத்தினாலே யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த அக்கிரமக்கார மனிதனிடத்திலிருந்து அவன் மறைந்து விடுவார் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அவன் நடந்த சம்பவங்களை பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பிற்பாடு அவர் அங்கேயும் இங்கேயும் அழைக்கிறதை பார்க்கிறோம். கையிலே விளங்கிட்டு சிலுவையை தோளிலே சுமக்க வைத்து அவரை தெருவாய் இழுத்து கொண்டு போகிறதை அவன் கண்கள் பார்க்கின்றது. கல்வாரி மலையிலே அவரை ஆணிகளாலே இரு கரங்களையும் கால்களையும் விழாவிலும் தலையும் அழிக்கப்பட்ட பொழுது அவன் கண்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றது. அநேக காலை துப்புகிறார்கள், தன்னுடைய தலையை குட்டுகிறார்கள், பரியாச வார்த்தைகளை வசைமொழியாய் சொல்கிறார்கள். இத்தனை சம்பவத்தையும் பார்த்த யூதாஸ் மனம் நொந்து அழுது புலம்புகிறான். ஐயோ, இந்த மனுஷனை நான் காட்டிக் கொடுத்து விட்டேனே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் அழுதான், புலம்பினான். அவன் இயேசு கிறிஸ்துவை எத்தனை வெள்ளிக்காசத்தை விற்றானோ அந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு போய் அந்த சங்கத்தார் முன்னாடி போய் இந்த காசு எனக்கு வேண்டாம்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அது ஓம்பாடு அவம்பாடு எங்களுக்கு தெரியாது. அந்த காசை அந்த இடத்தை எரிந்து விட்டு அவன் என்ன செய்யறான், ஓடி போய் தூக்கு போட்டு சாப்பிட்டான். இவன் தூக்கு போவதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்துல அழுது, ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவன் கேட்டிருந்தார் இல்ல, ஆண்டவர் மன்னிச்சிருந்தான். ஆனா அவன் அந்த காரியத்தை செய்யல. ஆனால் கூடயே இன்னொருத்தன் கடைசியில மறந்துச்சான். இயேசு கிறிஸ்து மறந்துச்சான். ஆனா அவனும் அழுதான், அவனும் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான், மனம் திரும்பினான், பாவத்தை அறிக்கை செய்தான். அவன் அநேக சபைகளை கட்டினான். அவன் பேரு இடத்துல மனம் திரும்பாத பட்சத்தில் அவனுடைய முடிவு மரணமாக போய்விட்டது. ஆனால் இந்த பேருடைய முடிவு இல்லையா, அவன் ஆண்டவரிடத்துல மனம் கசந்து அழுதான், மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் மன்னித்தார். பெற்ற இல்லையா, கல்லாக அவன்
மாறினான். பேதுரு என்று சொன்னார் பாறை. அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த பாதாளத்தின் மீது என்னுடைய சபையை காட்டுவேன் என்று சொன்னார். எத்தனை பேர் சாட்சி தருவீங்களா? ஆனா யூதாஸ் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவனாக, உடல் ஊதி நாய், உடல் வயிறு வெடித்து உடல் செதறி செத்தவனாக மாறி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? நாம் இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னார், ஆண்டவரே நான் என்னுடைய தவறை உங்களுடைய பாதப்படியே என்னை ஒப்புவிட்டேன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னார், ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தருவார். மனம் திரும்பாத பட்சத்தில் நமக்கு மரணம் தான் உண்டு. உங்களை என்னையும் அந்த ஆக்கினியிலிருந்து, அந்த மரண ஆக்கினியிலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விளைக்கிரயமாக உங்களையும் என்னையும் மீட்டு அவருடைய செல்ல பிள்ளைகளாக அவர் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய சாட்சி! அந்த சிந்தனையோடு கூட இந்த பாத்திரத்தில் நம்ம பகிர்ந்து கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிக்க போறாரு.